முதல்ல ஆர். பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய எஸ்.கே. கங்கா தோழர் அவர்களுக்கும், அம் இன்று இந்த ஒரு கருத்தரங்கில் இணைகிறேன் என்றால், இதற்கு ஒரு தொடக்க புள்ளி இருந்திருக்க வேண்டும். 2021 இந்த நூலை எனக்கு வழங்கி, ம் அதை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கிய எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர், திரு மு. சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த கூட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏன்னா, அ இந்த தகவல வந்து நான் அந்த புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறம், அ அ அ நம்முடைய பண்பாட்டு ஆய்வாளர் அவங்க கிட்ட நான் அத பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா, இந்த புத்தகம் என் கைகள்ல வந்து சேர்ந்த வழிய நான் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுனால நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு சிறு பதட்டம் இருக்கு. நான் இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருந்தது. அ முதல்ல ஜீவானவா சிந்தனை பள்ளி தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய எஸ்.கே. கங்கா தோழர் அவர்களுக்கும், அ இந்த நூலை நம்முடைய கைகளில் தவழ்வதற்கு இத்தனை பெரிய ஆராய்ச்சி நூல் நம் கைகளில் தவழ்வதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பண்பாட்டு ஆய்வாளர் திரு ஆர். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆ எல்லாத்துக்கும் மேல இந்த மேடைக்கு என்னைய அறிமுகம் செய்து வைத்தது எழுத்தாளர் கண்மணி ராசா அவர்கள். அ தஞ்சாவூர் வந்திருந்தபோது, அவர்களிடம் இந்த புத்தகத்தை நான் குடுத்தேன். அவர்கள் அந்த பேருந்துல பயணம் செய்துட்டு இருக்கும்போதே அத வாசித்து முடிச்சுட்டு உடனே கால் பண்ணி என்ட்ட பேசினாங்க. அப்படித்தான் எனக்கு இந்த மேடை வந்து சேர்ந்தது. ஒரு சிறு பதஷ்டம் இருக்கு. சிறு பதஷ்டம் இல்ல. ரொம்ப பெரிய பதஷ்டமே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு சிறு பூனை ஒண்ணு ஒரு பெரிய கடல குடிக்கிறதுக்கு பிரயத்தனம் செய்ற ஒரு தொனி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, இந்த புத்தகம் அவ்ளோ பெரிய ஆய்வு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆ ஒரு குறள், "இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, அதனை அவன்கண் விடல்" அப்படின்ற குறளுக்கு ஆகச்சிறந்த பொருத்தமான ஒருவரை சொல்ல வேண்டுமானால், நம்முடைய பண்பாட்டு ஆய்வாளர் திரு ஆர். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்கள தான் சொல்லணும். அவரோட அந்த 30 ஆண்டு கால செயல் விளைவு தான் இந்த நூல். இந்த இத்தனை பெரிய ஆராய்ச்சி நூல். எதுக்காக அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்திய வரலாறு தன்னை எழுதுவதற்கு இவரை தேர்வு செய்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது இந்திய வரலாறு தன்னை எழுதுவதற்கு இவரை தேர்வு செய்திருக்கிறது. எஸ் இட்ஸ் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் வேற யாராலுமே எழுத முடியாதா? அ அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய 2 பெரும் கன்னிகளும் தனித்தனியா இருக்கு. அதாவது இந்திய வரலாற்றை பொறுத்தவரையும் 2 பெரும் புதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஒண்ணு சிந்துவெளி பண்பாட்டில் வசித்த மக்கள் யார்? அவங்க என்ன மொழி பேசினாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இது ஒரு பெரும் புதிர். இன்னொன்று, இந்த தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் வசிக்கக்கூடிய இந்த தமிழர்கள் தன்னுடைய நினைவுகளில் மீண்டும், மீண்டும் தாங்கள் இழந்துவிட்ட ஒரு நிலத்தை பற்றி, தங்களுடைய மூதாதை இடம் என்கிற ஒரு நினைவுகளை தங்களுடைய சங்க இலக்கியங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த இலக்கியங்களில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வர்றாங்க. அப்ப அவங்களோட தோற்றம் எது? அப்படின்ற 2 பெரும் புதிர்கள் தனித்தனியாவே இருக்கு. இந்த சங்க இலக்கியத்த பற்றி நல்லா தெரிஞ்ச அந்த அ தெரிஞ்சவங்களுக்கு, அந்த சிந்துவெளி பண்பாடு, அங்க நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகள், அங்கு கிடைத்த சான்றுகள், அதைப் பற்றி அவ்வளவா விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. அதேபோல அதேபோல சிந்துவெளியில நடைபெறக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வு குறித்து நன்கு தெரிந்தவர்களுக்கு சங்க இலக்கியம் பற்றிய விழிப்புணர்வு, அத பற்றிய தகவல்கள் அவங்களுக்கு பெரிதா தெரிந்திருக்கவில்லை. ஆனா நம்மளுடைய ஆய்வாளர் அ திரு ஆர். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு முதுகலை தமிழ் மாணவர். அந்த வகையில பார்த்தோம்னா, தமிழ் குறித்த அந்த சங்க இலக்கியங்கள் குறித்து ஒரு புலமை, அதை வாசித்து அதுல ஒரு நிபுணத்துவம் அவங்க கிட்ட இருக்கு. அப்போ அத வாசிக்கும்போது, மற்ற எல்லாரும் சொல்றாங்க, நம்மளுடைய தொன் தமிழ் நிலம் அப்படின்றது கடலுக்குள் மூழ்கிருச்சு. அந்த குமரி கண்ட கோட்பாடு, லெமுரியா ஹைப்போதீசிஸ் இதெல்லாம் சொல்லும்போது, இவருக்கு இத ஆழ்ந்து வாசிக்கும்போது நெறைய கேள்விகள் வருது. அந்த கேள்விகள் அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான விடைகள் வந்து எங்க அவங்க சொன்ன அந்த குமரி கண்ட கோட்பாடிலோ, அந்த லெமுரியா ஹைப்போதீசிஸ்லோ அவருக்கு கிடைக்கல. அதே நேரத்துல அவர் ஒரு இந்திய ஆட்சி பணியாளர். இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்துட்டே இருக்காரு. பயணம் செய்யும்போது அவருக்கு இந்த தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளின் மீது ரொம்ப பெரிய ஈடுபாடு. அப்ப சிந்துவெளி பண்பாட்டுல அங்க கிடைக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள பார்த்தோனே, இவருக்கு ஒரு ஸ்பார்க். இது வந்து எ அ அப்பதான் அத ரிலேட் பண்றாரு. இது 2யும் ரிலேட் பண்ண முடியும். அதுக்கான காரணம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்றது எதனால தோணுச்சுன்னா, இவருக்கு தான் இது 2மே தெரிஞ்சிருக்கு. எப்படி சிந்துவெளி பண்பாடு குறித்த ஒரு அறிவும், சங்க இலக்கியம்
குறித்த ஒரு ஆழ்ந்த புலமையும் இவர்கிட்ட இருக்கதுனால, இது 2க்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கே அப்படின்றது அவருக்கு தோண ஆரம்பிச்சது. இதெல்லாம் தாண்டி ஒரு நவீன ஆய்வு முறை, இடப்பெயராய்வியல். இப்போது அவருடைய உரையில் கூட அவர் சொன்னது, அ இடப்பெயர் குறித்த ஒரு ஆய்வு அவருக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது என்பதுதான். அது ஒரு ஒரு ரொம்ப பெரிய பாகத்த இந்த புத்தகத்துல எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் அ இப்படி ஒரு ஆய்வு நடைபெற்று இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு தீவிரமா, இந்த அளவுக்கு ரொம்ப பெரிதா நடைபெறல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் உலகம் முழுவதும் இடம்பெயரும்போது எடுத்துச் செல்லப்பட்ட இடப்பெயர்களை உதாரணமா நம்மளுடைய ஆய்வாளர் இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இது எல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால மட்டும் தான், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வும், ஒரு ஆய்வு நூலும் நம்ம கையில இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில, சிந்துவெளி பண்பாடு அப்படின்றது, வேறு ஒரு பண்பாடோட வேறு ஒரு மக்களை சேர்ந்தது அப்படின்றத நிறுவுறதுக்காக என்னென்னவோலாம் நடந்துட்டு இருக்கு. ஆ இப்ப தோழர் கங்கா சொன்ன மாதிரி, அ நம்ம சிந்துவெளி பண்பாடு உலகிற்கு அறிவிக்கப்பட்ட 1924. இப்ப அது 100வது வருஷம். இந்த 100வது வருஷத்துல அதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இந்த நூல் வெளிவந்திருக்கு. ஆ வெளிவந்து முன்னாடியே வெளிவந்துருச்சு. அத சார்ந்த உரையாடல்கள் வந்து கடந்த சில வருடங்களாகவே தொடங்கிருச்சு. அப்போ ஆ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இந்த நூல்ல ம் இந்தியா வரலாற்றோட ஆன்மா இருக்கு. அதனால தான் ஆ எல்லாருமே ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த நெறைய வந்து கருதுகோள்கள் எல்லாத்தையும் தாண்டி, இது வந்து ஒரு தலைகீழ் திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். எ எ நம்ம எல்லாருமே கற்பனை பண்ணிட்டு இருந்தது, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தான் பயணிச்சோம் அப்படின்றது தான். ஆனா இந்த நூல பொறுத்தவரையும் பார்க்கும்போது, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணித்த ஒரு திசையை, ஒரு தலைகீழ் திசையை சொல்லுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி எப்படி எல்லாராலயும் ஏத்துக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, யாராலும் மறுக்க முடியாத, யாராலும் தவிர்க்க முடியாத கேள்விகளை, அதற்கான சான்றுகளை அவர் முன்வைத்திருக்கிறாரு. இன்ன வரையும் அவர் கேட்டிருக்க அந்த சான்றுகள யாராலயுமே இன்ன வரையும் அவரு குடுத்திருக்க சான்றுகள வந்து யாராலயுமே மறுக்க முடியல அப்படின்றது தான். ஆ அவரு எப்போ பணியில சேர்ந்தாரு? 1984ல பணியில சேர்ந்தாரு. ஒடிசாவோட பழங்குடியின பகுதியில தான் சேர்ந்தாரு. இது எல்லாமே இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. அ அந்த அறிமுகத்த நானும் என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு தடவ நான் சொல்லிக்கிறேன். இப்ப அவர பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தான். இருந்தாலும் ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்லிக்கிறதுல. ம். அ இந்த திருப்பம், இந்த வரலாறு ஆய்வு நூலுக்கான ஒரு தொடக்கம் எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லும்போது, அதையே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அ அந்த தெற்கு ஒடிசாவுல கொராபுட்டிலிருந்து ராயகடா அப்படின்ற ஒரு பகுதிக்கு பயணம் செய்யும்போது, ஒரு மைல்கல் ஒண்ணு பார்க்குறாரு. அதுல தமிழி அப்படின்ற ஒரு மைல்கல் ஒடியா மொழியிலும், ஆங்கில மொழியிலும் எழுதியிருக்கு. அத பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆர்வம் ஆயிருச்சு. இது இயல்பா எதார்த்தமா அமைஞ்சதா? அல்லது தமிழ் அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து வந்ததா? அப்படின்ற ஒரு ஆராயக்கூடிய ஒரு ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு. உடனே அந்த மக்கள் இருந்த பகுதிய நோக்கி பயணப்படுறாரு. அந்த மக்கள் அங்க பேசின மொழி பார்த்தோம்னா, குவி அப்படின்ற ஒரு திராவிட மொழிய அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அங்கிருந்து தான் அவருடைய ஆராய்ச்சியின் திசை வந்து திரும்பியது அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. அது முக்கியமான அவர் வாழ்க்கையோட அது வெறும் மைல்கல் இல்ல. தன்னுடைய வாழ்க்கையின் மைல்கல் அப்படின்ற கூட அந்த இடத்துல அவரு குறிப்பிடுறது பொறுத்து, அது எத்தன முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா எடுத்துக்கலாம் அப்படின்றது அ அந்த இடத்துல கவனம் பெறுது. அத அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் அ அவங்களோட வாழ்க்கை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள அவங்க பின்பற்றாங்க அப்படின்றத அவரு கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த சத்தீஸ்கர்ல எல்லையில வசிக்கக்கூடிய பாஸ்டர் இன அந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இதே குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய காதல், களவு, அந்த கற்பு நெறிகள் சார்ந்த அந்த அந்த திராவிட கலாச்சாரம். அது அவங்க கிட்ட இருக்கு. அதே மாரி மாமன் பிள்ளை, அத்தை பிள்ளைய மாமன், அத்தை பிள்ளைய மணக்குற அந்த திராவிட முறைகள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சத்தீஸ்கர் இன மக்களோட, அந்த பாஸ்டர் இன மக்களோட வாழ்வியல் முறைகள பார்க்க போனோம்னா, சங்க இலக்கிய காலத்தோட நிகழ்கால ஆய்வுக்கூடம் அப்படின்றது. அவர் அங்கங்க இந்த மாதிரி சில வார்த்தைகள், சொல்லாடல்கள் பயன்படுத்துறது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கோட தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம் சாரி சிந்துவெளி விட்ட இடமும், சங்க இலக்கியம் தொட்ட இடமும். இந்த சொல்லாடல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் முழுவதும் இது மாரி நெறைய சொல்லாடல்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. அது அவ்ளோ ஒரு கேட்சியா, ஆ பொதுவெளிக்கு எளிதில எடுத்து சொல்லக்கூடியதாவும் இருக்கும். அப்ப அத பார்க்குறாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம், அந்த இடப்பெயர் ஆய்வு குறித்த ஒரு ஆய்வுல அவங்க வந்து தீவிரமா ஆம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால மட்டும் தான் நான் சொன்னேன். ஒரு இந்திய வரலாற்றை எழுத முடியும். அதனால தான் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றதுனால 2மே ஒரு சிந்துவெளி பண்பாடு குறித்த அ அந்த ஆய்வு குறித்த தெளிவு அவங்க கிட்ட இருக்கு. சங்க இலக்கியம் குறித்த புலமையும் இருக்கு அப்படின்ற போது, அ இந்த இடத்துல அ இவங்களுக்கு ரிலேட் பண்ண தோணுனுச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் அந்த சிந்துவெளி குறித்த அ அந்த என்ன சொல்றது? தொல்லியல் ஆய்வுகள் குறித்த தரவுகள் எல்லாருக்கும் சான்றுகள் கிடைக்க ஆரம்பிச்சாலும், அது குறித்த இலக்கியங்கள் எதுவும் அந்த வடபுலத்துல இல்ல. அது வேதகால இலக்கியங்களாகட்டும், அந்த வட இந்திய இலக்கியங்களாகட்டும், எதுலயுமே இந்த ஒரு சிந்துவெளி பண்பாடு குறித்த குறிப்புகள் எதுவுமே இல்ல. ஏற்கனவே சொன்ன மாரி அந்த வேத காலத்துல வந்து குதிரைகள் இருக்கு. சிந்துவெளியில கிடைத்த அந்த பொறிப்புகள்ல பார்த்தீங்கன்னா, எருமை இருக்கு. 2க்கும் சம்மந்தம் இல்லாததா இருக்கு. மக்களோட வாழ்வியல் முறைகள் சம்மந்தம் இல்லாததா இருக்கு. அப்ப இத்தனை பெரிய ஒரு நகரமய கலாச்சாரம் இருந்த அந்த ஒரு பண்பாடு குறித்த எந்த குறிப்புகளுமே அங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இல்ல. அதே இங்க சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த சங்க இலக்கியம் உலகத்துல உள்ள எல்லா இலக்கியத்தையும் கம்பேர் பண்ணும்போது, ஒரு நகர்மய வாழ்வை தொடர்ந்து சொல்லக்கூடிய, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய, பல்வேறு இனங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த ஒரு நகர்மய வாழ்வை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா நம்முடைய சங்ககால சங்க இலக்கியங்கள் இருக்கு அப்படின்றத அவரு குறிப்பிடுறாரு. அதாவது செம்பு வேந்தன்னா அந்த சுவர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது, அந்த தெருக்கள், செம்பு போல பளபளன்னு இருக்கக்கூடிய சுவர்களுடைய தெருக்கள் அப்படின்றது சொல்றதெல்லாம். இப்ப அதே மாதிரி அங்க இதுல அ அ சி இது சிந்துவெளி பண்பாட்டுல பார்த்தீங்கன்னா, அந்த தெருக்கள் ஆகட்டும், அ அ அதோட முக்கியத்துவம் பெறதே எல்லாமே அந்த ஒரே அளவிலான செங்கற்கள், அ நவீன அது பொது குளிப்பிடங்கள், அந்த நீர்ப்போக்கிகள், கழிவு நீர் போக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நகர்மயமான வாழ்வை வந்து அது அது என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகர்மய கலாச்சாரம், அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்த வந்து அது காமிச்சிட்டு இருக்கு. அதுக்கான இலக்கியங்கள் எதுவுமே அங்க இல்ல. அது ஒரு வெற்றிடமா தான் இருக்கு. அப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எல்லாமே இந்த சங்க கால இலக்கியங்கள்ல நமக்கு அது கிடைக்குது. அப்போ இந்த ரிலேட் பண்றது தான் அவருக்கு தோணியிருக்கு. அதனால தான் அப்படி ஒரு 2 கன்னிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு இழைய தான் அவர் பின்னிருக்காரு. அ எப்படி சிந்துவெளி விட்ட இடமும், சங்க இலக்கியம் தொட்ட இடம்னு சொல்லும்போது, இது 2ற்குமான தொப்புள் கொடி உறவு இருக்கு அப்படின்றத அவரு சொல்றாரு. ஆ இன்னொன்னு, இப்ப நம்ம எஸ்.கே. கங்கா சார் சொன்ன மாதிரி, ஆ இந்திய ஆட்சி பணியாளர்கள் நெறைய பேரு இந்த மாரி ஆய்வுலயும் இருக்காங்க அப்படின்றபோது, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 பேரு எல்லிஸ், ஐராவத மகாதேவன் அவங்க அந்த வரிசையில நம்மளுடைய ஆய்வாளர் ம் திரு ஆர். பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள குறிப்பிடுறாங்க. இது இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அ ஐராவத மகாதேவன் சார் அவங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த சிந்துவெளி பொறிப்புகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு வெற்றி கண்டாங்க. முழுமையா அவங்களால அத விளக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, இல்ல. இதற்கான காரணம் அப்படின்ற போது இவங்க நம்மளுடைய இந்த அ பண்பாட்டின் பயணம் நூல்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப எகிப்திய எழுத்துக்கள பொறுத்தவரையும், அந்த இலக்கியம் அத எப்படி வாசிக்கணும், அந்த எழுத்துக்கள சித்திர எழுத்துக்கள எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொசெட்டா ஸ்டோன் அப்படின்றது இருக்கு. அத வச்சு இந்த இலக்கியங்கள அவங்க எளிதா வாசித்தர்றாங்க. அந்த மாரிலாம் இங்க எதுவுமே நமக்கு கிடைக்கல. எங்க சிந்துவெளியில கிடைக்கல. அப்ப அத முழுமையா எப்படி வாசிக்கணும் அப்படின்றத அவங்களால தெளிவா முடியல. ஆனா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய தொடர்பு. இந்த எழுத்துக்கள் எது போல இருக்கு? எத வச்சு அ எந்த முறைகள பின்பற்றி வாசிக்க முடிஞ்சா வாசிக்க முடியுதுன்னு பார்த்தா, இந்த திராவிட மொழி ஆ குடும்பத்தை சார்ந்ததா தான் அந்த சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப உறுதியா அவங்க ஐராவத மகாதேவன் சார் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களோட வழிய பின்பற்றி தான் இவங்க வந்து அந்த சிந்துவெளி எ அ பண்பாட்டுல திராவிட அடித்தளம் குறித்த ஆராய்ச்சிய இவங்க தொடங்குறாங்க. ஆனா, இவங்க தேர்ந்தெடுத்த பாதை அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, அவங்க ஒரு 40 வருடங்கள் தொடர்ந்து அந்த எழுத்துக்கள வாசிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வழியில போனா, அ எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்பொழுது நம்முடைய ஆய்வாளர் வாசித்தது தான், அங்கு வசித்த மக்களோட உடல் மொழி, அங்கு கிடைத்த பண்பாடு, அவர்களுடைய மரபு, அந்த பழக்கவழக்கங்கள் இது எல்லாம்
வேற எங்க இருக்கு? அங்க கிடைத்த சான்றுகள் வேறு எங்க இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிதா அவரால ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த சங்க எழுத்துக்களும், இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரியான பாரம்பரியம், அதே மாதிரியான மரபுகள பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறத இவர் கண்கூடா உணர்றாரு. அதனால எளிதா ரொம்ப எளிதான்னு இல்ல. ரொம்ப ஆ உறுதியான ஒரு சாட்சிகளா அவரு முன்வைத்து எடுத்து வச்சிருக்காரு. யாராலுமே மறுக்க முடியாத ஒரு சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் இந்த சங்க இலக்கியங்கள் வந்து மீளாய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றத அவர் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காரு இந்த நூல்ல. அதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளா அவர் சொல்லிட்டு வர்றது, சங்க இலக்கியங்கள்ல மூதூர் அப்படின்ற ஒரு ஊர் அடிக்கடி அந்த இலக்கியங்கள்ல தொடர்ந்து வருது. அந்த ஊர் எந்த ஊர குறிக்குது? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்க சொல்றது. இன்னொன்னு வேளிர் அப்படின்ற மக்கள் கூட்டம் வந்து ஒரு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்ததா தான் நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அப்படின்ற ஒரு பெரிய கேள்விய வந்து அவரு எழுப்புறாரு. அடுத்து நன்னன் சேய் நன்னன் என்று சொல்லக்கூடிய அவரு அந்த நன்னன் ஆண்ட பொன்படு கொங்கானம் அப்படின்றது இன்றைக்கு மராட்டியத்தில் இருக்கக்கூடிய சப்தசிருங்கி அதாவது ஏழில் குன்றம் என்று அழைக்கக்கூடிய அந்த இடமா? அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கான ஆதாரங்கள அவரு அப்படியே சான்றுகள் அப்படியே வரிசையா அடுக்கிட்டே வராரு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமான கஹா சட்டசாயி. அது இன்னைக்கு நம்மளுடைய அகத்திணை சார்ந்த பாடல்கள் போலவே இருக்கு. அப்படின்றத அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இந்த இந்த ஒரு கோணத்துல வந்து இதுவரையும் யாரும் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னா இல்ல. அடுத்து சிறுபானாற்றுப்படையில எலும்பு தின்னும் ஒட்டகம் குறித்த அந்த குறிப்புகள் இருக்கத குறிப்பிடுறாரு. அதாவது புலவர் மருதன் இளநாகனார் வந்து அந்த ஒட்டகத்த பத்தின குறிப்ப குடுத்திருக்காரு. ஒரு 5, 6 நாட்கள் அ எந்த உணவுமே கிடைக்காத ஒட்டகம் பாலைவனத்துல என்ன பண்ணுமா, எலும்ப தின்னும் அப்படின்ற ஒரு குறிப்ப அந்த இடத்துல குடுத்திருக்காரு. அ இவங்களுக்கு இந்த ஒட்டகம் பத்தின அறிவு வந்து எப்படி கிடைச்சது? அத பத்தின நாலேட்ஜ் எங்கிருந்து இவங்களுக்கு கிடைச்சது? அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு அதே மாரி குஜராத்ல கட்ச் வளைகுடாவுல மட்டுமே நிகழக்கூடிய ஒரு சினாரியோ. எப்படின்னா, அந்த உப்பங்கழிகளில் வசிக்கக்கூடிய சுறா மீனும், காட்டு கழுதையும் ஒரே ஒரு ஒரே பாடல்ல வரக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு சீன்ல வர மாரியான பாடல் வந்து நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கு. அப்ப அ இது இந்திய புவியியல் அமைப்ப உற்று நோக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு சினாரியோ எங்கேயுமே நம்மளோட காட்சி அமைப்பு எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அத பற்றிய அறிவு அவங்களுக்கு எங்க கிடைச்சது? அப்படின்றத அவரு கேட்கிறாரு. இன்னும் இதெல்லாம் விட ஒண்ணு உச்சமா, நம்ம சங்க இலக்கியத்துல, ஆ இது "கவரி முச்சி கார்விரி கூந்தல்" அதாவது பதிற்றுப்பத்துல இப்படி ஒரு வரி இருக்கு. இதுக்கு மேல குறள்லயே இருக்கு. "மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின்." இதுல வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கவரிமான் அப்படின்றது தன்னுடைய ரோமத்த வந்து அ ஒரு ஒத்த ரோமம் உதிர்ந்துருச்சுன்னா கூட அது தன்னோட உயிர விட்டுருமாம். என்னோட பரம்பரை வந்து ஒரு கவரிமான் பரம்பரை அப்படின்ற மாரிலாம் நம்ம நம்ம நம்மளோட இயல்பான ஒரு வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய இந்த இந்த சொல்லாடல்கள். இத பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு ஒரு விளக்கம் வந்து அவரு குடுக்குறாரு. அதுவும் போற போக்குல எல்லாம் ஒரு விளக்கம் குடுக்கல. ரொம்ப ஆதாரப்பூர்வமான ஒரு விளக்கத்த குடுத்திருக்காரு. இந்த குறளுக்கு முதல்ல விளக்கம் எழுதிய பரிமேலழகர் எப்படி குடுத்திருக்காங்கன்னா, "கவரிமா" அப்படின்றத மான்னா மாடு அப்படின்னு தான் அவங்க வந்து அதுக்கான விளக்கம் குடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, மா அப்படின்னா நம்மளுடைய தமிழ் அகராதியில எருது அப்படின்னு தான் இருக்கு. ஆனா, அதுக்கு அடுத்தடுத்து விளக்கம் எழுதினவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கவரிமா அப்படின்றத கவரிமானா ஆக்கிட்டாங்க. அப்ப மானுக்கு வந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட அது தன்னோட உயிர இழந்துரும். இது ஒரு தனியான மானினம் அப்படின்ற மாரி அது திரிபு ஆயிடுச்சு. அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு, அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கவரிமான்றது மான் கிடையாது. இது ஒரு மாடு தான். அப்ப அந்த மாடு எது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இமயமலையில ஒரு 1400 சாரி 14,000 அடி உயரத்துல அந்த திபெத் அந்த மாரியான பகுதிகள்ல வசிக்கக்கூடிய அந்த யாக், அந்த காட்டு எருமைகள்னு சொல்லுவோம் இல்லையா? நீண்ட உரோமங்களுடைய யாக். அதுதான் கவரிமா. அதோட இயல்பு அங்க அந்த பனி நிறைந்த பகுதிகள்ல வசிக்கக்கூடியது. சப்போஸ் அதுக்கு உடல்நல போராடும். அந்த மாரி ஏதாவது முடிகள் எல்லாம் உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த பனியிலயும், குளிர்லயும் அதால வாழ முடியாது. அது இறந்து போயிடும். அப்ப மயிர் நீத்தா இறந்து போற பண்புன்றது மானுக்கு உரியது கிடையாது. அது மாடுக்கு உரியது தான். அதுதான் நம்மளுடைய குரல்ல இருக்கு. அப்படின்றத அவரு குறிப்பிடுறாரு.
அதையும் தாண்டி இன்னொன்னு அந்த பதிற்றுப்பத்துல கொடுத்திருக்கிற கவரி முச்சி கார்வெரி கூந்தல். பெண்களோட கூந்தல வந்து ஒப்பிடுறதுக்கு அந்த இடத்துல கவரி கவரி மாவ வந்து ஒப்பிட்டிருக்காங்க. அது போன்ற கரிய கூந்தல் அப்படின்ற ஒரு ஒப்பீடு உவமை சொல்றதுக்காக ஒப்பிடா அத பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஆஹ் இன்னைக்கு அப்பையில இருந்து இருக்கக்கூடிய பழக்கம் வந்து அந்த திபத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய கூந்தல் நீளம் வந்து கூந்தலோட நீளத்தை நீட்டிச்சுக்கணும் அப்படின்னு விரும்பும் போது என்ன பண்ணுவாங்களாம், அந்த கவரி மாவோட உரோமத்தை பயன்படுத்துவாங்களாம். இதே மாதிரியான பழக்கம் வந்து இந்த தமிழ் பெண்கள் என்ன பண்றோம் நம்ம இங்க நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, எங்களோட கூந்தலை நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னா சவரி முடி பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த பழக்கம் வந்து இங்கேயும் இருக்கு. அந்த சவரின்ற வார்த்தை கூட கவரியில இருந்து திரிஞ்சதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மையிலே எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு இந்த கேள்விகள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், அதெல்லாம் ரொம்ப வியப்பு அளிச்சுச்சு எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும். அடுத்து நரந்தை புல் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. தகரம் மரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே சங்ககால இல்ல சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடியது. சரி, இந்த தாவரங்களும் இந்த விலங்குகளும் நம் பகுதிக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்டா இல்ல. கவரிமா இமயமலையில இருக்கு, ஒட்டகம் பாலைவனத்துல இருக்கு. சரி, இந்த புவியியல் அமைப்பு எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப எப்படி அவங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சது? ஏதோ யாரோ சொல்ல கேட்டு எழுதினது கிடையாது நிச்சயமா. அப்போ அந்த அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரும்போது அவர்களுடைய மீள் நினைவுகளை இங்க இருந்து எழுதினதாதான் அவர் அந்த இடத்துல ஒரு கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இன்னும் வந்து இமயத்தை பத்தின குறிப்புகள் வந்து 20 இடத்துல சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது, அப்ப இந்த விலங்குகளின் நடத்தையாகட்டும், இந்த தாவரங்களோட பெயர்களாகட்டும், இது எல்லாமே ஏதோ ஊகத்திலேயோ யாரும் சொல்ல கேட்டோ எழுதுனதா இல்ல. அப்ப இங்க இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எழுதியிருக்காங்க அப்படின்றத அந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க. சரி, அப்போ இதே இன்னொன்னு அப்படியே ரிவர்ஸா திங்க் பண்றதையும் சொல்றாங்க. எப்படின்னா, இந்த தென்புலத்தை பற்றிய அறிவு வடபுலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அது வந்து ஒரு புராணம் சார்ந்து அப்படித்தான் இருக்கே தவிர, இந்த தென்புலத்தை பற்றிய பெரிதான ஒரு அறிமுகம் வந்து வட இந்திய இலக்கியங்கள்ல இல்ல அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இந்த இடத்துல அவங்க முன்வைக்கிறாங்க. ஆஹ் சரி, அடுத்து வந்து காற்று குறித்து இவங்க பயன்படுத்தியிருக்கிற அந்த ஆய்வு முறைகள்லாம் பார்த்தோம்னா, இந்த நூலை பொறுத்தவரையும் இது சாதாரண ஒரு வரலாற்று நூலோ அல்லது தமிழ் சார்ந்த ஒரு நூலோ கிடையாது. இதுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்கிற ஆராய்ச்சி முறைகள் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. மரபணு சார்ந்த ஆராய்ச்சி பயன்படுத்தியிருக்காங்க. மானுடவியல் சார்ந்த ஆராய்ச்சி பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இடப்பெயர் ஆய்வியல் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மரபியல், அந்த பண்பாடு, பழக்கவழக்கம், மக்களோட மரபு அது சார்ந்த ஆய்வுகள், அவங்களுடைய சில அந்த பாடல்கள், கதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நாட்டுப்புறத்துல. அதுல எல்லாம் கூட இருந்து தரவுகளை இவங்க சேகரிச்சிருக்காங்க. இப்ப இந்த புவியியல் தகவல் அமைப்பு GIS என்று சொல்லக்கூடிய அந்த ம் ஆய்வு முறைகள அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. விண்ட்ரோஸ் கிராபிக்கல் டூல், அதாவது காற்றின் திசை குறித்து ஆராய்தல். அத அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அத சொல்லும்போது இந்த சங்க இலக்கியங்கள்ல இருந்து இந்த காற்றின் திசைகளை எடுத்துட்டு அதுக்கான ஒரு ஆதாரத்த அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காற்றின் திசைகள வச்சு அந்த காற்றுக்கு எல்லாமே ஒரு பெயர் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து தென் திசையிலேருந்து வரக்கூடிய காற்ற என்னன்னு சொல்றோம்? தென்றல் அப்படின்னு சொல்றோம். இந்த தென்றல் பற்றிய குறிப்புகள் வந்து சங்க இலக்கியத்துல 8 இடத்துல இருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்ற வந்து நம்ம குணா, கொண்டல் இந்த மாரி பெயரிட்டு அழைக்கிறோம். அதுவும் சங்க இலக்கியத்துல 8 இடத்துல இருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுவே மேற்கு திசையிலிருந்து கடும் வெப்பம் வீசக்கூடிய அந்த அனல் போன்ற காற்று, கொள்ளிவாய் போன்ற காற்று, இது அந்த சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா 45 இடத்துல இத பத்தின குறிப்புகள் இருக்கு. அதாவது அனல் வீசும் கொடுங் காற்றுக்கு அவங்க தாக்கு பிடிக்க முடியாம அங்கிருந்த மக்கள் வேறு ஒரு திசை நோக்கி இடம்பெயர்ந்ததா கூட குறிப்புகள் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்லும்போது வாட்டும் வாடை காற்று, அதாவது வாடை குளிர் காற்று, இத பற்றிய குறிப்புகள் வந்து 55 இடங்கள்ல நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்வைக்கிற கேள்விகளை பாருங்க. இப்ப நம்ம தென்றல் சரி, கிழக்கு குணா கொண்டல் ஓகே, இந்த மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய பாலை, அனல் போன்று வீசக்கூடிய காற்று, வெப்ப காற்று, இந்த காற்று தாங்காம மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தாங்க. இந்த மாதிரி குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு இல்லையா?
நம்முடைய மேற்கு திசையில என்ன இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மேற்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. கேரளா இருக்கு. அங்க இருந்தா இவ்ளோ வெப்பம் வந்தது நமக்கு. அப்ப அந்த வெப்பம் தாங்காம தான் அந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்தாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விய இவரு வைக்கிறாரு. இன்னொரு கேள்வி பாருங்க. அந்த வாட்டும் குளிர், வாடை குளிர் காற்று அப்படின்ற போது. இது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு மாநிலம் வந்து கர்நாடகா. இன்னொரு மாநிலம் வந்து ஆந்திரா. 2மே கோடையில வந்து 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரையும் போகும். இது 46 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும். அப்படி இருக்கும்போது, இந்த 2 மாநிலங்களில் இருந்தா நமக்கு வந்து அந்த குளிர்காற்று, வாட்டக்கூடிய குளிர்காற்று வந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இத பற்றிய குறிப்புகள் இத்தன இடத்துல இந்த சங்க இலக்கியத்துல இருக்குன்னா, இந்த சங்க இலக்கியத்திற்கான புவியியல் அமைப்பு அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற தமிழகம் தானா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவர் சொல்லவே வேண்டாம். இப்ப இந்த சங்க இலக்கியத்துல வர்ணிக்கிற இந்த புவியியல் அமைப்ப நம்ம எங்க கொண்டு போய் வச்சோம்னா பொருந்துதுன்னு பாருங்க. அந்த இந்தியாவோட வடமேற்கு பகுதியில இன்றைக்கு சிந்துவெளி பண்பாடு பரவியிருந்த பகுதிகளா சொல்ற பகுதிகள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, சொல்ற பகுதிகள்ல பரவியிருந்த பகுதிகள் எதெல்லாம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவோட வடமேற்கு பகுதி. ஏன் இன்னும் சொல்லப்போனா ஈரான் வரையும் சொல்றோம். அப்போ இந்த புவியியல் அமைப்பு நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு எங்க பொருந்தி போகுதுன்னா, நம்ம சிந்துவெளி பண்பாடுல தான் பொருந்தி போகுது அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப ஆதாரப்பூர்வமா, ஆணிபூர்வமா, உறுதியா அவரு முன் வச்சிருக்காரு. இத யாராலுமே மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். இப்படிப்பட்ட அவர வரிசையா அடுக்கிட்டு வர ஆதாரங்கள் எதுவுமே யாராலயுமே மறுக்க முடியாத ஒரு ஆதாரமா இருக்கு. ஏன்னா, பாலைவன காற்று மேற்கிலிருந்து வரும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஒத்துப்போகும். அதே மாரி வடக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்றுன்னா, அங்க பனிபடர்ந்த இமயமலை, வடக்கிலிருந்து வரக்கூடியது ஒத்துப்போகும். அப்ப புவியியல் அமைப்பு எங்க ஒத்துப்போகுது? நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு எங்க ஒத்துப்போகுதுன்னா, அந்த சிந்துவெளி பண்பாடு அந்த இடம் தான் ஒத்துப்போகுது அப்படின்றத அவரு அந்த இடத்துல சாட்சியா முன்வைக்கிறாரு. அடுத்து அ இது எல்லாமே உள்ள இருந்து ஒரு சின்ன சின்ன இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்காக எடுத்தேன். நான் அறிமுகம் மட்டும் சொல்லும்போது சில சின்ன சின்ன இன்ட்ரஸ்டிங் டாபிக் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் எடுத்து சொன்னேன். அ தவிர பானை வழித்தடம், பாட் ரூட் இது இதுவும் ஒரு அற்புதமான ஒரு பாதைய அவரு தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காரு. பானை வழித்தடம் அப்படின்றது. நம்ம இந்தியாவ பொறுத்தவரை 3 விதமான பானைகள் வந்து நம்ம தொல்லியல் அ லேருந்து ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைக்குது. அதுல ஒண்ணு வந்து பெயிண்டட் கிரே வேர் அப்படின்னு சொல்ற சாம்பல் நிற பானைகள். இன்னொன்னு பிளாக் ரெட் வேர் என்று சொல்லக்கூடிய கருப்பு சிவப்பு நிற ம் பானைகள். இன்னொன்னு நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படின்னு சொல்ற அந்த பிளாக்லயே நல்லா பாலிஷ் பண்ணி பெயிண்டிங் பண்ணின பானைகள். இது 3 விதமான பானைகள் கிடைச்சிருக்கு. இதுல வந்து இந்த பெயிண்டட் கிரே வேர் அப்படின்றது அந்த கங்கை நதியோட வாழ்ந்த ஒரு சிறிய பகுதியிலேருந்து மட்டும் தான் தொல்லியல் ஆய்விலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா, இந்த கருப்பு சிவப்பு பானைகள் எங்கிருந்து எங்கு வரை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் தொல்லியல் துறை ஆய்வுகள் பண்றாங்களோ, நம்ம சிந்துவெளி பண்பாடு அங்க கிடைச்ச பானைகள் எல்லாமே கருப்பு சிவப்பு பானைகள் தான். அதுல ப நமக்கு கிடைச்சிருக்க சில அந்த பொறிப்புகள், எழுத்துகள், பானையில் கிடைக்கக்கூடிய கீறல்கள் இதெல்லாம் வந்து அந்த கருப்பு சிவப்பு பானையிலேருந்து தான் நமக்கு நெறைய கிடைச்சது அங்க. அப்ப சிந்துவெளி பண்பாட்டுல கிடைச்ச பானைகள் வந்து கருப்பு சிவப்பு நிற பானைகள் தான். அங்கேருந்து எங்கேயா இருந்தாலும் சரி, குஜராத்தா இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், இங்க கர்நாடகா ஆகட்டும், இங்க நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், இது தெற்கு நோக்கி எல்லா திசையிலும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைத்த பானைகள் கருப்பு சிவப்பு பானைகள் தான். நம்மளுடைய கீழடியில கிடைச்ச பானையும் கருப்பு சிவப்பு பானை தான். நான் கடந்த முறை வந்து கீழடி போகும்போது அங்கேருந்து ஒரு ஒதுக்கி போட்ட ஒரு ஒரு கருப்பு சிவப்பு பானையோட ஒரு சிதறல எடுத்து வந்து நான் வீட்ல வச்சிருக்கேன். அது அது பின்னாடி அது அத்தனை உணர்வுபூர்வமான ஒரு ம் அந்த சிதறல் அது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கிற பானைகள் பார்த்தோம்னா, அதே கருப்பு சிவப்பு பானைகள் தான். அப்போ இது தெற்கு நோக்கி மட்டும் தான் அந்த பாணி தடம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த அவங்க கிழக்கு நோக்கி பயணித்த தடத்திலும் அந்த கருப்பு சிவப்பு பானைகள் இருக்கு. கிழக்கு நோக்கி பயணித்ததிலும், ஆ மேற்கு நோக்கி பயணித்ததிலயுமே அந்த கருப்பு சிவப்பு பானைகள் இருக்கு. இதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, இந்த கருப்பு சிவப்பு பானை என்பது ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் எங்கெல்லாம் பயணித்தார்களோ அவர்களோடு அத எப்படி உருவாக்குவது அப்படின்ற அந்த திறன் அவங்களோட சேர்ந்து பயணிச்சது தான்.
அப்ப அந்த மக்கள் எங்கெல்லாம் பயணிச்சாங்க அப்படின்ற தடத்தை வந்து அந்த கருப்பு, சிவப்பு பானை ஓடுகள் நமக்கு சொல்கின்றன அப்படின்றது தான் அதுக்கு அவரு ஒரு தனி டாபிக் பானை, வழித்தடம், பாத் ரூட் அப்படின்றதே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வாளர் சரஸ்வதி அவங்களோட அ ஆய்வ வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த குயவர்கள் பத்தின பகுதி வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆராய்ச்சி பகுதின்னு சொல்லலாம். அதுல ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்ட வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆய்வாளர் சரஸ்வதி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த அ அமிர்தசரஸ் பகுதியில ஒரு குயவர் இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு மரபியலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பாகிஸ்தான்ல ராவல்பிண்டிலேருந்து பக்கத்துல குலால் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நாங்க வந்தோம். அதாவது அந்த நாங்க வசித்த அந்த பகுதிக்கு பேர் வந்து குலால் அப்படின்ற பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அவங்க செக் பண்றதுக்காக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏட செக் பண்ணும்போது பார்த்தா, பாகிஸ்தான்ல ராவல்பிண்டில இன்னைக்கும் அந்த பகுதியோட பேர் வந்து குலால் அப்படின்னு தான் இருக்கு. அப்ப நம்மளும் இங்க யூஸ் பண்ற பேர் பார்த்தீங்கன்னா, குலாலர் அப்படின்ற பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பெயர் எங்க இருக்கு? பாகிஸ்தான்லயும் இருக்கு. அங்கேருந்து தான் நாங்க வந்தோம் அப்படின்ற அந்த ஒரு மீள் நினைவு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு செக் பண்ணும்போது அந்த இடத்தோட பேரும் குலால் அப்படின்றது தான் இருக்கு. அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த மாரி நெறைய ஆச்சரியங்கள். இது ஒரு ஒரு இந்த நூலோட ஒவ்வொரு பக்கத்திலேயும் இந்த ஆச்சரியங்கள் இல்ல. ஒவ்வொரு பத்தியிலயும் இருக்கு. ஒவ்வொரு வரியிலயும் அத்தனை பெரிய ஆராய்ச்சியும், அவ்ளோ பெரிய மெனக்கெடலும் இருக்கு. ஆ நம்ம விழிகள் விரிய விரிய படிக்க படிக்க விழிகள் விரிஞ்சுட்டே இருக்கும். அட 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 அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட குறையவே குறையாது. இல்லாட்டினா இவ்ளோ பெரிய புக்குன்னு நான் ஆரம்பத்துல தயங்குன அந்த புக்க நம்மளால ஒரே மூச்சுல உட்கார்ந்து படிக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அவ்ளோ ஒரு அந்த மெனக்கெடலும், ஆராய்ச்சியும் அது பின்னாடி இருக்கு. இதே இது குலால் அப்படின்ற பேர் சொல்லும்போது, சிந்துவெளி எ பண்பாட்டுக்கும் பக்கத்துல. இன்னைக்கு பலுசிஸ்தான்ல ஆ எப் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி பிராகி மொழி. அது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றத சொல்றாங்க. சொல்லிட்டு அங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை கல் அப்படின்ற வார்த்தை தமிழ் மொழியில அதுக்கு என்ன அர்த்தமோ, அதே அர்த்தத்துல தான் அங்கேயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இடப்பெயர் ஆய்வு குறித்து சொல்லும்போது அத ம் சொல்றாங்க. இங்க என்ன கல்லுக்கு என்ன அர்த்தமோ, அதே தான் அங்கேயும் அர்த்தம். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, குன்று, வரை, கோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடல் மட்டத்திலிருந்து உயரமான பகுதிகள வந்து குன்று, வரை, கோடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் பலுசிஸ்தான்லயும் கடல் மட்டத்திலேருந்து உயரமான பகுதிகள குறிக்கிறதுக்கு இந்த வரை, கோடு அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள தான் அவங்க இன்னும் இங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்றது அந்த மொழி எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இந்த இடப்பெயராய்வு அப்படின்றது அவங்க எப்போ வந்து அந்த ஒடிசால தமிழி அப்படின்ற ம் அந்த ஒரு மைல்கல்ல பார்த்தோனே, அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. இன்னைக்கு பேசும்போதும் சொன்னாங்க. ஒவ்வொரு ஊர் பேரும் சொல்லும்போதும், நான் அந்த இடப்பெயர் ஆய்வு குறித்து தான் அவங்க அதுல ஆர்வமா ஆய்வ மேற்கொண்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்த அந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா, ஆ எப்போ நம்ம மக்கள் புலம்பெயர்றாங்களோ, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயரும்போது, என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வசித்த இடத்தோட பேரையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ புதுசா வந்த இடத்துல இருக்கிற பேரு, வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடும்போது இருந்ததுன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கும். அப்படின்ற ஒரு கருத்த எடுத்துட்டு, எப்படி தேடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அ 2,00,000 பெயர்கள். அது இடத்தோட பேரா இருக்கலாம், ஆளோட பேரா இருக்கலாம். இப்ப எப்படி பாரி, பரம்புமலை, அந்த ஆண்டவன் பாரி, ஆய் இந்த மாரி நெறைய பெயர்கள 2,00,000 பெயர்கள எடுத்துட்டு இவங்க கணிப்பொறியில ஏத்தி, இதே பெயர்கள் இன்று சிந்துவெளி பண்பாடு பரவியிருந்த பகுதிகளான பாகிஸ்தானு, அ ஆப்கானிஸ்தானு, ம் இந்தியாவோட வடமேற்கு பகுதி, இங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்றாங்க. அவங்க சோதிக்கும்போது, இந்த பெயர்கள் அப்படியே கொத்து கொத்தா இருக்கு. இந்த பழனின்ற பேர்லாம் கூட இருக்கு. அப்படியே கொத்து கொத்தா அந்த பெயர்கள் பார்த்தோனே, இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அது இன்னும் சொல்லப்போனா, அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ் அதாவது கொற்கை, வஞ்சி, தொண்டி என்று சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் வந்து கொத்தா நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடியது. வேற எந்த இலக்கியத்தோடும் இந்த பெயர்கள் தொடர்பு இல்லாதது. இந்த பெயர்கள் அப்படியே அங்க வடமேற்கு பகுதிகள்ல இருக்குது. பாகிஸ்தான்ல இருக்கத பார்த்து, இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்பதான் அவங்க வந்து அந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ், கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்ற கருதுகோள் அப்படின்ற அ க குறித்த ஒரு கட்டுரைய வந்து 2010ல உலக தமிழ் மாநாட்டுல அவங்க வந்து சப்மிட் பண்றாங்க. அது ரொம்ப பெரிய வரவேற்பு. உலகம் முழுவதும் உள்ள ஒரு ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறுது. அந்த இடப்பெயர் ஆய்வு குறித்த ஒரு மிகப்பெரிய பகுதி நம்மளுடைய இந்த புத்தகத்துல இருக்கு. அடுத்த 2
முக்கியமா சொல்லணும்னா, புலம்பெயர்தல் பத்தி சொல்லியாச்சு. மக்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இன்னொரு இடத்துல இருந்து மீள் நினைவா தான் இந்த சங்க இலக்கியத்த எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 இனங்கள வந்து ஒரு 2 சமூகத்த ஆராய்ச்சி பண்ணி, ஒரு ஆதாரப்பூர்வமா சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 சமூகத்த கையில எடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து நகரத்தார் பற்றிய ஆய்வு. இன்னொன்னு கொங்கு வேளாளர் பற்றிய ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். இதுல நகரத்தார், அவங்க பேர்லயே பார்த்தீங்கன்னா, நகரத்தார் அப்படின்னு இருக்கு. நகரத்தில் வசிப்பவர்கள், உலகம் முழுவதும் சென்று வணிகம் செய்யக்கூடியவர்கள். அ இந்த சிந்துவெளி பண்பாடுன்றது ஒரு நகர்மய வாழ்வை சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தது அப்படின்றது, இன்னைக்கு அந்த அகழ்வாய்வுல நமக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியம்ன்றது தொடர்ந்து சொல்லக்கூடியது ஒரு நகர்மய வாழ்வைத்தான் அது சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த இனத்த எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த சமூகத்த எடுத்துக்கிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அ அப்ப சொல்லும்போது, இந்த நூலோட பேர் பார்த்தீங்கன்னா, பண்பாட்டு பயணம். பயணத்திற்கும், பண்பாட்டு பயணத்திற்கும் ஏன் வேறுபாடு அப்படின்னு அவங்க எத முக்கியமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மட்டும் தனியா பயணம் பண்ணும்போது, அவன் அவன் மட்டும் தான் பயணிக்கிறான். புதுசா எந்த இடத்துக்கு போறானோ, அங்க என்ன மொழி பேசுறாங்களோ, அத தான் அவன் அடாப்ட் பண்ணிக்கணும். அங்க என்ன பழக்கவழக்கங்கள் இருக்கோ, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ, அத தான் இவன் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப தன்னுடைய அடையாளங்கள இழந்துட்டு, அவன் புதுசா போற இடத்துல அவன் அ கலந்துர்றான். அதுவே ஒரு குழுவா மக்கள் பயணப்படும்போது, அந்த குழுவா பயணப்படும்போது, அவங்க எதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா, அவங்களோட மொழிய எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட பண்பாடு, பழக்கவழக்கங்கள், மரபுகள் எல்லாமும் தாண்டி கடவுள். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அந்த கடவுளையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது, அந்த பயணம் வந்து பயணம் கிடையாது. அதுதான் ஒரு பண்பாட்டு பயணம் அப்படின்ற அந்த பேர சொல்றாங்க. அப்படியே வெறுமனே ஒரு மக்கள் பயணப்படாம, அவங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போகும்போது, அது ஒரு பண்பாட்டு பயணமா ஆயிடுது அப்படின்ற அந்த நூலுக்கான பேர சொல்றாங்க. இத எப்படி தெரியுமா அந்த நகரத்தார் இனத்தோட ரிலேட் பண்றாங்க? இந்த நகரத்தார் வந்து உலகம் முழுவதும் சென்று பயணம் கூடியவங்க இல்லையா? அதனால நெறைய இடத்துக்கு அவங்க பயணம் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப செல்லும்போது, செல்லும் இடமெல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய கடவுள் வந்து செட்டி முருகன் அப்படின்ற ஒரு கடவுள். அத அந்த இடத்துல அவரு குறிப்பிடுறாரு. எங்கெல்லாம் இந்த இனம் வாழுதோ, அங்கெல்லாம் செட்டி முருகன் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல காரைக்கால் அம்மையார் பற்றி அந்த குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. அந்த 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பெண்கள். அதுல அந்த நகரத்தாரின பெண் தான் அந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கான ஒரு சிலை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கு. இதுதான் ரொம்ப பழமையான சிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு சிலை கம்போடியாவுல அங்கோர் வாட் கோவில்ல இருக்கத சொல்றாங்க. அப்போ இந்த மக்கள் எங்கெல்லாம் பயணப்பட்டுருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம். சிந்துவெளி பண்பாடு அப்படின்றது எங்க இந்தியாவோட வடமேற்கு எல்லையில இருக்கு. நம்ம சங்க இலக்கியம் தோன்றது வந்து நம்ம தென்கோடியில இருக்கு. இது 2யும் எப்படிங்க நம்ம ரிலேட் பண்ண முடியும்? அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது, இந்த மக்கள் எங்கெல்லாந்து எங்கே பயணம் பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு நம்ம வெறும் காலால இவ்வளவு தூரம் பயணம் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றது நமக்கு தான் மலைப்பா இருக்கு. அன்னைக்கு வந்து அவங்க பயணம் செய்துட்டே தான் இருந்தாங்க. அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அ இன்னும் சொல்லப்போனா ஆதி இந்தியர்கள்ல அவங்க டோனி ஜோசப் சொல்லியிருப்பது, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நவீன மனிதன் வந்து ஆப்பிரிக்காலேருந்து கிளம்பி அரேபியாவிலயா, யுரேஷியா பரவி, அ 5000 ஆண்டுகள்ல அவங்க ஆஸ்திரேலியாவே போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த பயணம் நிக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு 5000 வருடங்கள்ல ஒரு உலகின் வேற ஒரு எல்லையிலிருந்து ஆஸ்திரேலியா வந்து அவங்களால சேர முடியுது அப்படின்னு சொன்னா, வெறுமனே 1400 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த திசையை நோக்கி அவங்களால பயணம் செய்திருக்க முடியாதா? அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தூரம், இடைவெளி அப்படின்றது அவ்வளோ பெருசா ஒண்ணும் தூரம் கிடையாது அப்படின்றது. அதே மாதிரி அ கால இடைவெளி சொல்றாங்க. 1300 ஆண்டுகள். அதாவது ஹரப்பா நாகரிகம் நலிவுற்றது. அது நலிவுற்றதுக்கும், நம்ம சங்க இலக்கியங்கள் தோன்றினதா சொல்லப்படுற காலகட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கால இடைவெளின்னு பார்த்தோம்னா, 1300 ஆண்டுகள். இதெல்லாம் வந்து ஒண்ணும் அத்தனை பெரிய இடைவெளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அந்த மக்கள் நகர்ந்து வந்த பாதைய, அந்த திராவிட குஜராத் அப்படின்றது, அப்புறம் திராவிட மகாராஷ்டிரா, இது எல்லாத்தையும் வரிசையா அந்த ஆதாரங்கள் அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இது வந்து எல்லாத்தையுமே ஒரே நாள்ல நம்ம சொல்லிட முடியாது. ஆ அதுதான் நம்ம அடுத்தடுத்த உரையாடல்கள்ல நம்ம அத பத்தி பேசப் போறோம். ஸோ அதுல முன்வைத்திருக்கிற ஆதாரங்கள் வந்து அப்படிப்பட்ட ஆதாரங்கள் அங்க அவங்க முன் வச்சிருக்காங்க. அடுத்து கொங்கு வேளாளர் மக்கள் பத்தி சொல்லும்போது, இவங்களோட மரபு ரீதியான ஒரு பாடல்கள்ல
அவங்களுடைய வீட்ல நடக்கக்கூடிய சடங்குகள்ல பாடக்கூடிய பாடல்கள்ல ஒரு மீள் நினைவு பற்றிய பாடல்கள். "நாங்கள் இங்கிருந்து வந்தோமே" என்று சொல்லக்கூடிய ஒரு மீள் நினைவு இருக்கக்கூடிய பாடல பாடக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் தாங்கள் வேறு இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த நினைவுகள அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நீர் மேலாண்மை செய்யக்கூடியவங்க, அப்புறம் கால்நடைகள் வளர்க்கக்கூடியவங்க. காளிங்கராயன் கால்வாய். அதாவது முதல் இந்தியாவின் நீர் இணைப்பு திட்டம். அதாவது கல்லணை கால்வாய்க்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அந்த இத வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. கால்வராயன் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா அந்த காங்கேயம் காளை. அந்த காங்கேயம் காளை எப்படி இருக்கும்னு தெரியும். அலங்காநல்லூர் காளை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படியே அதோட திமில் ரொம்ப பெரிதான ஒரு திமில் உடைய அந்த காளை. இந்த காளை இங்க அலங்காநல்லூர்ல நின்னு ஆடிட்டு இருக்கு. இந்த காளை பற்றிய இந்த காளையோட பொறிப்பு, சிந்துவெளியில எடுத்த அந்த அ அங்க அந்த பொறிப்புகள்ல இந்த காளையோட உருவம் அங்க இருக்கு. அதே திமில் பெருத்த அந்த காளையோட உருவம் சிந்துவெளி பொறிப்புகள்லயும் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல உயிரோடவே இருக்கு. சரி இங்க மட்டும் தான் இருக்கா அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிபு அப்படின்ற அந்த காளையும், அதே மாதிரி திமில் பெருத்த ஒரு காளை தான். சரிங்களா? அப்ப இந்த தொடர்புகள வந்து இவரு சொல்றாரு. இந்த மக்கள் வந்து ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயரும்போது, அந்த சுமைகள எடுத்து வர்றதுக்கு இந்த காளைகள பயன்படுத்தியிருக்கலாம். அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. அதே சொல்லும்போது, ஆ முருகன் கடவுள் பத்தி சொல்லும்போது, ஒரு நிலத்தோட தலைவனா சித்தரிச்சுட்டு, அந்த காவடி தூக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா? அது கூட இந்த மக்கள் புலம்பெயரும்போது தங்களுடைய பொருட்களை சுமந்து செல்வதற்காக, ஆ அந்த தொடங்கிய பழக்கம் தான் இன்னைக்கு வந்து காவடி தூக்குற பழக்கமா அந்த மரபு சார்ந்து திருவிழாக்கள்ல நம்மளுடைய காவடி தூக்கும் பழக்கம் வந்து அதிலேருந்து வந்ததுதான் அப்படின்றதையும் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அ அ ஆய்வுகளா இருக்கு. அடுத்து இடப்பெயர்வு அலை அலையா தெற்கு நோக்கி நிகழும்போது, இங்க ஆல்ரெடி அதாவது ஏற்கனவே பழந்தமிழ் பரப்பில் வசித்தவர்களோட இவர்கள் கலந்து அந்த கலாச்சாரம் செழித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்த முன்வைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த பழந்தமிழ் மக்கள் பழந்தமிழ் இந்த நிலத்துல யாருமே இல்ல அப்படின்ற கருத்த அவங்க வந்து முன்வைக்கல. ஆ அவங்க ரொமிலா தப்பார் சொன்னதையும் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க டோனி ஜோசப் புக்ல அவங்க இங்கேருந்து தான் நவீன மனிதர்கள் பரவினார்கள் அப்படின்னு அவங்க ஆப்பிரிக்கால பரவினார்கள்ன்னு சொல்லும்போதும், அதுக்கான அவங்க முன்னுரையில இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது இங்கே சில மக்கள் வசித்து இருந்திருக்கலாம். இங்க வசிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க நம்மளுடைய ஐயா அவர்கள் இந்த இடத்துல அது குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னும் வேற என்ன சிமிலாரிட்டீஸ் இருக்கு? சிந்துவெளி பண்பாட்டிற்கும், நம்மளுடைய ம் தமிழர்களுடைய பண்பாட்டிற்கும் என்ன வேற சிமிலாரிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, தாய் தெய்வ வழிபாடு. பெண்கள மையமா பெண்கள உயர்வான இடத்துல ஒரு கடவுளா வச்சு கும்பிடுற அந்த பழக்கம். அங்க இருக்கக்கூடிய பொறிப்புகள்ல அந்த பெண்ண தான் பொறிச்சிருக்காங்க. பெண் உருவங்கள் பொறிச்சிருக்காங்க. இன்னமும் இங்கே நம்ம வந்து தாய் தெய்வ வழிபாடுன்றது, அ ஆதிச்சநல்லூர் வரை அந்த பழக்கம் வந்து பரவி இருக்கு அப்படின்றது தான் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொன்னு வன்னி மரம். இது வந்து ஒரு தொன்மையோட குறியீடு. அங்க இருக்கக்கூடிய பொறிப்புகள்ல வன்னி மர குறியீடு இருக்கு. இதுல சிந்துவெளியில கிடைத்த முத்திரைகள்ல வன்னி மரம். அந்த ஒரு அழகா அந்த இலைகள் 2 பக்கம் வரிசையா இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகளோட அந்த ஒரு பொறிப்பு இருக்கும். அதே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, அந்த வன்னி மரத்த வந்து ரொம்ப ஒரு தலவிருட்சமா, ஒரு கோயிலோட தலவிருட்சமா நம்ம அத புனித மர குறியீடா அத நம்ம அ குறிப்பிட்டுட்டு வர்றோம். அத வந்து நம்ம கும்பிடுறோம். புனிதமா அத நம்ம வணங்குறோம். ஆ எ தூத்துக்குடியில கொற்கையில அந்த வன்னி மரம் இன்னைக்கு அந்த தொன்மையோட குறியீடா நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போதும், இன்னைக்கு அவங்க பேசும்போது சொன்னாங்க இல்லையா? நான் அந்த வன்னி மரத்த பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி, அந்த மரத்துல போய் நின்னு தான் அங்கேருந்து அந்த சுவாசத்த இழுத்துட்டு தான் அந்த வன்னி மரத்த பத்தி நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஒரு சிமிலாரிட்டீஸ் எப்படி தாய் தெய்வ வழிபாடு அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வன்னி மரத்த புனிதமா கும்பிடுறது சிந்துவெளி பண்பாட்டிலயும் இருக்கு. நம்முடைய தமிழர் பண்பாட்டிலயும் இருக்கு. சங்க இலக்கியங்கள்லயும் இருக்கு. திமில் கொண்ட காலை அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அ அடுத்து கீழடியில் கிடைத்த சில பானை கீறல்கள், குறியீடுகள் பார்த்தீங்கன்னா, அந்த சிந்துவெளியில கிடைத்த குறியீடுகளோட பெரிதும் ஒத்துப்போகுது. அந்த 7 அப்படின்ற எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிந்துவெளியில இருக்கிற குறியீடு போலவே தான் அ இங்க இருக்கு. அந்த பானை குறியீடுகள். இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு வலு சேர்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து சிவப்புன்னா உயர்வா சொல்றது. அந்த செம்மை, சேயும் அது அங்க இருக்கிற பண்பு அதே தான் இங்கேயும். அடுத்து கட்டட அமைப்புகள் பார்த்தோம்னா, ஆ சிந்துவெளி பண்பாட்டுல
அந்த கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா, நான்மாட கூடல்ன்னு சொல்லுவாங்கல்ல. அ அந்த மாதிரியான கட்டட அமைப்புகள். இது வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நான்மாட கூடல் அப்படின்ற அந்த அமைப்பு வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாரி மேல், கீழ். அதே மேல், கீழ் இங்க சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இது மாரி இவர் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் பார்த்தோம்னா, எதுவுமே மறுக்க முடியாத ஒரு ஆதாரங்கள அவரு நூல் முழுவதும் முன்வச்சுட்டே வராரு. ம். இதெல்லாம் சொல்லும்போது, அ வெறுமனே சங்க இலக்கியத்த மட்டும் ஆதாரமா தான் வைக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டா, அ இல்ல. மரபணு சார்ந்த ஆதாரம். ஹெப்லோ குரூப் பத்தின ஒரு மிகப்பெரிய நின்னு ஆடியிருக்காரு. ஹெப்லோ குரூப் ஆராய்ச்சி. அதாவது ஆண்களோட மூதாதையர கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஹெப்லோ குரூப். அ பொதுவான மூதாதையர் யாரு? பெண்களுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஹெப்லோ குரூப்பும், ஆண்களுக்கு அந்த டிஎன்ஏ குரோமோசோம் ஹெப்லோ குரூப்பையும் வச்சு நம்ம பொதுவான மூதாதையர் கண்டுபிடிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து அப்படியே நின்னு எங்கேருந்து எங்க பரவி இருக்கு அப்படின்றத ரொம்ப அப்படியே விளக்கமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள். பிச்சைப்பன் அவர்களுடைய ஆய்வ எடுத்துட்டு, ரொம்ப பழமையான ஆப்பிரிக்காவிலேருந்து பரவின ரொம்ப பழமையான CM130 அப்படின்ற ஒரு ஹெப்லோ குரூப். இது வந்து மதுரையில விருமாண்டி ஆண்டித்தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறன்மலை கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த பழமையான ஒரு ஹெப்லோ குரூப் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நம்ம தென் தமிழக தென்னிந்தியாவுல ஒரு 5% ஆண்களுக்கு இந்த பழமையான ஹெப்லோ குரூப் இருக்கும். அப்படின்ற ஒரு தகவல சொல்லியிருக்காரு. இந்த ஹெப்லோ குரூப் ஆராய்ச்சின்றது ஒரு மேப் மாரி இன்னைக்கு போட்டாங்க. எங்கிருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த நவீன மனிதன் கிளம்பி எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனான் அப்படின்றதுக்கு இந்த ஹெப்லோ குரூப் ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. அவங்க எங்கெல்லாம் தங்கும்போது அந்த ஹெப்லோ குரூப் வந்து திரிபு ஏற்பட்டிருக்கு. அ அப்படின்றதையும் ரொம்ப ஆதாரப்பூர்வமா ஒரு மேப் மாரி போட்டிருக்காங்க. இது வந்து ஏர்லி இண்டியன்ஸ் புக்லயும் இருக்கு. இந்த பிச்சையப்பன் சாரோட அவங்க அந்த ஆய்வாளர் அவங்களோட ஆய்வ இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி, இந்த மக்கள் எப்படி பரவி இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் முன்வைத்திருக்கிற சான்றுகள் எல்லாமே ஏதோ போற போக்குல சொல்லப்பட்ட சான்றுகள் கிடையாது. மானுடவியல் எடுத்து சொல்லியிருக்காங்க. மரபியல் சார்ந்த ஆதாரங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளுடைய சங்க இலக்கியம் அப்படின்றது, அ இந்திய முழுமைக்குமான இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அங்க இருக்கிற ஒரு சிந்துவெளியில இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் சான்றுகள், அந்த நகரம் தனக்கான இலக்கியம் ஏதும் இல்லாமல் அது தனியா நின்னுட்டு இருக்கு. இங்க ஒரு நம்மளோட சங்க இலக்கியம், நம்முடைய நான் வாழ்ந்த வாழ்க்கைய 2000 வருஷம் அம்மா புலம்பிட்டே இருக்கு. இது 2யும் இணைக்கக்கூடிய கண்ணி, ஒன்றுக்கான முடிவும், இன்னொன்றுக்கான ஆதாரமும் சேர்த்தா தான் நம்ம இந்திய வரலாறு முழுமையாக உருவாகும் அப்படின்றத இந்த நூல் வழியா அவரு முன் வச்சிருக்காரு. அ இது வந்து 100வது ஆண்டு சிந்துவெளி பண்பாடு வெளிக்கு வந்து 100வது ஆண்டு. இந்த வருஷத்துல அ இந்த நூல் இப்படி மிகப்பெரிய ரீச் எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்து, அத பத்தி நெறைய பேச ஆரம்பிச்சு, அ எல்லாருமே மறுக்க முடியாம அத ஏத்துக்க ஆரம்பிச்சது. ஒரு வகையில சொல்லப்போனா இந்தியாவோட வரலாற்றின் ஆன்மா அதுல இருக்கு. நம்ம ஆய்வாளர் ஐயாவோட ஆன்மா அதுல இருக்கு. அ ஜான் மார்சல் அதாவது அவங்க அந்த அறிவிக்கும்போது, இந்த சிந்துவெளி பண்பாட்ட உலகத்திற்கு அறிவிக்கும்போது, அந்த சான்றுகள் எல்லாம் தன்னோட மேஜையில எடுத்து வச்சுட்டு சொல்லும்போது, அவங்க வந்து இது வந்து ஒரு திராவிட கலாச்சாரமா தான் இருக்கும் அப்படின்றத அவங்க உறுதியா சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட உங்களோட ஆசீர்வாதங்களும், அவங்களுடைய ஆன்மாவும் இந்த நூல்ல இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். நான் தெளிவா சொன்னேனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, என் சார் வந்திருக்காங்க, ஆய்வாளரே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய தயக்கம் எனக்கு இருந்தது. ஆனா, ஒரு கண்ணப்ப நாயனாரோட காதல போல இந்த புக்கு மேல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரியம். ஆ திணறி திணறி சொன்னாலும், ஆ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த வகையில வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.